நமக்கு டிஎன்பிஎஸ்சி கிட்டேருந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆனுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அன்அஃபிஷியல் கீயை விட அஃபிஷியல் கீக்கு வந்துட்டு 5லேருந்து 6 மார்க்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே கம்மி ஆகுது தான். ஸோ யாருக்குமே வந்துட்டு அதிகமாகியிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்துட்டு நிறைய பேருக்கு கம்மியாக தான் ஆகியிருக்கு. இன்னையோட நம்ம மார்க்கு கிளைம் பண்ணுறதும் வந்துட்டு முடிஞ்சிருது. ஸோ அந்த மார்க்கு கிளைம் பண்ணுறது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கீயை சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தர் தான் சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு மட்டும் அந்த அளவுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. இதுவே இப்போ வந்துட்டு 115th கொஷின்ஸுக்கு வந்துட்டு நிறைய பேர் ஒரு 500 பேர் 1000 பேர் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுறாங்க. மினிமம் ஒரு 1000 பேராவது சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு அதுக்கானதை வந்து எடுத்து பார்ப்பாங்களே தவிர, அது வரைக்கும் வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணுறதை பற்றி அந்த கொஷினுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஸோ யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியும் பண்ண மாட்டாங்க. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுப்பாங்க, இல்லைன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? கிரேஸ் மார்க்கில் உங்களுக்கு ஒரு 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ மற்றவங்களுக்கும் வந்துட்டு அதே மாதிரி 2 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் வந்துட்டு மார்க் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர மாறிலாம் ஆகாது. ஸோ ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்ஷன் பியும் டியும் கரெக்டு, இல்லைனா ஏவும் சியும் கரெக்டு, ஏக்கும் சிக்கும் யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிளைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு மார்க்கு கிளைம் ஆகும். ஸோ இப்போ அஃபிஷியல் கீ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு மார்க்கு கம்மியாகிருக்கு. 140+ எடுத்தவங்களாம் வந்துட்டு 135+ல தான் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 160க்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை நினச்சி இந்த கட் ஆஃபை நினச்சி ரொம்ப போட்டு குழம்பிக்கிட்டே இருக்காதீங்க. இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் வந்துட்டு எக்ஸாமோட இதுவே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறோம், ரிசல்ட்டே வந்துட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காங்க. குரூப் 2க்கு வந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு 160க்கு மேலே எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 100 பேரை தாண்ட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு 160 அபவ் தான் வந்துட்டு கட் ஆஃப், 150 அபவ் தான் கட் ஆஃபே வந்துட்டு லாஸ்ட் லெவலே 150 அபவ் தான் இருக்கும் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. 150 அபவில் வந்துட்டு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. ஸோ 140 அபவில் 140 to 150. ஓகேவா? ஸோ 140லேருந்து 150க்குள்ளே வந்துட்டு ஒரு 2000 பேர்கிட்ட இருப்பாங்க. நீங்கள் 140, 135+ எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு கிரேஸ் மார்க்கில் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 மார்க்காவது கிரேஸ் மார்க் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் வரப்போ நீங்கள் போட்ட மார்க்கை விட உங்களுக்கு கூட தான் மார்க் வரும். 130லேருந்து 135க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட போட்டி போடுறவங்களே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 2000 பேராவது இருப்பாங்க. இப்போ 135 அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்கையே 200 பேர் 300 பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுலேயும் வந்துட்டு பிஎஸ்டிஎம், டைப்பு, ஸ்டெனோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி மார்க் போகிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம ரேங்க்கில் பின்னாடி போகுவோம். ஸோ சேஃபஸ்ட்டு ஸோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட டைப்போ இல்லைனா பிஎஸ்டிஎம்மோ இல்லைனா ஸ்டெனோவோ ஸோ ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா 135+ வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு 90% இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களோட கேஸ்ட் கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு மார்க் வந்துட்டு 1 or 2 மார்க்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ நிறைய மார்க் கம்மியாகுமா கேட்டிங்க அப்படின்னா நிறையெல்லாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகாது. 5 மார்க் 6 மார்க்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகாது. கண்டிப்பாக வந்து ஒரு 2லேருந்து 3 மார்க்ஸ்குள்ளே தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே மார்க் போட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களோட அதிகமாக போட்டவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அலாட் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க்கே கிடைக்கும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு பிசியில் 140, எஸ்சியில் வந்துட்டு 120 அப்படின்னா அந்த அளவுக்குலாம் போகவே போகாது. ஓகேவா? ஸோ மினிமம் வந்து 130+ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வெயிட் பண்ணுறது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். ஆனாலும் உங்ககிட்ட வந்து டைப்போ இல்லைனா ஸ்டெனோவோ அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்குது, உமன் கேண்டிடேட்டு, இந்த மாதிரி டிசி விடோ, ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இந்த 130க்கு கீழே இருக்கிறவங்களும் நீங்கள் வெயிட் பண்ணலாம்.
இது எல்லாமே இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது 1, 2 தான் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கேட்டகிரிக்குள்ளே மட்டும்தான் வருவீங்க. ஸோ இதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? ஸோ இன்னமும் குரூப் 4 நினச்சே கவலைப்பட்டுட்ருக்காம, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்பை நோக்கி நகருங்க. ஸோ எப்படி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, குரூப் 4ல எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஷின் பேப்பரை வந்துட்டு திருப்பி திருப்பி பாருங்கள். ஸோ எதை எப்படி கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, புக்குலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எந்தெந்த இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம், தொடர் வகைகளில் நம்மளுக்கு எது தப்பு வருது, ஸோ அதே மாதிரி வல்லினம் மிக இடங்களில் இந்த மாதிரி இப்போ நான் 2, 3 கொஷின்ஸ் எல்லாம் அதுலேருந்தே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டுமே யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம கவலைப்பட்டு உட்காந்தே இருக்க வேண்டியதான். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணுங்கள். Thank you.